ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்கோ ஜெய் ஜெகநாத். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமெண்ட் ஆஃப் பண்ணதான் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் மைண்ட் சரியில்லை, அதனால தான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் தப்பாலாம் யாரும் எடுத்துக்காதீங்க. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆனிவர்சரி வருதுங்களா, அவர் வந்து இந்த மாதம் தான் ஒடிசாவுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வரல, நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நடந்துச்சு. அவர் எனக்காக என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறேன். நான் எனக்கு ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. பட் அவர் என்கிட்ட பேசாமல் இருந்ததுனால எனக்கு அதை எடுக்கவோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நேற்றுலேருந்து ஏதோ ஓரளவுக்கு அவர் என்கிட்ட நல்லபடியாக வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க. முன்ன மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்காச்சு பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் சரி நம்ம அதை போட்டுக்கலாம், அதை போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் கூட கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று நைட்டு தான் என்கிட்டையும் சொன்னார், கொலுசு வாங்கிட்டு வந்ததுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டார். சரி ஓகே, நான் போடுறதுக்காக தான் அப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். ஏன்னா சண்டையில் நான் வந்து போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காங்க, என் பேக்கில் வச்சுருக்காங்க. நான் அதை எடுத்து வெளில வச்சுட்டு இது என்னன்னு கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, என்னென்னு உனக்கு தெரியாதா, நீ தானே அப்போ ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அதை அப்படியே தான் வச்சுட்டு இருந்தேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாம் உங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டிச்சிங் மிஷின் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து இன்றைக்கி பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக மழை தான் இருந்துச்சு. நேற்று எங்கேயுமே அவங்களும் போகலை. ஆனால் பெட்ஷீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க. அதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது வந்து சாப்பாடு. அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. நான் வந்து இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும். பாருங்கள், முதல்ல வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சன் எல்லாமே ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம் மட்டும் இருக்குது விளக்க வேண்டியது. இந்த சைடு வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இது க்ளீனிங் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு இடத்துல எல்லாமே சேர்த்து வைக்கணும். எல்லா பொருட்கள் மல்லிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். டப்பாவும் எனக்கு வந்து இருக்கிற டப்பாவில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை அப்போ வந்து குட்டி டப்பா வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். பட் அப்போ முடியல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மிளகா, அதுக்கப்புறம் பருப்பு, சோப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். வெண்டைக்காய் அதெல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். தக்காளி தொக்கு வந்து செஞ்சுருந்தேன், அது அப்படியே இருக்குது. இதையும் வந்து சாப்பிட்றணும். இன்ஜெக்ஷன் வந்து இங்கே வச்சுருக்கேன். தண்ணி கேன், அதுக்கப்புறம் வந்து அரிசி. இது வந்து புல்லட் அரிசி ஒரு மூட்டையை நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக வாங்குகிறோன்னா கொஞ்சம் அதிகமாக ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு மூட்டையாகவே வாங்கிட்டேன். இது வந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் போகும். இந்த இடத்துல வந்து கண்ணாடி நம்ம வாங்கி வந்தோம் பார்த்திங்களா, அது உடஞ்சிருச்சு. இது வந்து புது கண்ணாடி. இது வந்து நேற்று நைட்டு வாங்கினது, கடையில் போய் வாங்கினேன். இது ஆல்ரெடி இது எல்லாமே வாங்கினது. இது வாங்கினது. இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது. நான் ஒடிசாலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து சாமி கும்பிட்ருக்கேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. பூ தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, மற்றபடி ஓகே தான். இந்த டப்பாங்க எல்லாமே இருக்குது, அதையும் வந்து இது பண்ணணும். இந்த பெட்ஷீட் தான் ரொம்ப குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவராக வாங்கிட்டு வந்திருந்தார். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பில்லோ கவர் அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 பில்லோ கவர். இது ஆல்ரெடி அவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க. பூ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலரும் சரி அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா மை வெயிட் லாஸ் பவுடர் இது வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோங்கள, இடையில விட்டுட்டோன்னா ரொம்ப இதாகிடும். திருப்பி நான் வந்து குண்டாயிடுவேன், தைராய்டு ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆகிடும்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் கேட்டிங்க தைராய்டு கம்மியாயிடுச்சா டெஸ்ட் பண்ணிங்கன்ட்டு. பட் ரெகுலராக வந்து தலைக்கு குளிக்கிறதுனால அது தெரிஞ்சிடும். அது ஏதாவது ட்ரபிள் இருந்துச்சுன்னா தான் ஏதாவது பிரச்சனைன்னு நினைக்கலாம். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நான் எப்போயாவது நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாமா?
என்னென்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கலாம். அதோட பில் டேட் கூட பாருங்கள், முன்னாடியே வாங்கி வச்சுருக்காங்க. 8ஆம் தேதி 6வது மாதம் 2025 வாங்கியிருக்காரு. 12,000 ரூபாய். ரொம்ப நாள் கேட்டு 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 வாங்கி வச்சது அவர். ஆனால் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு அந்த பார்த்த உடனே. நான் எடுத்தெல்லாம் பார்த்தேன், பட் போடல. அது கொஞ்சம் கோபமாக இருக்காங்களா, நம்ம போட்டால் வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயமாக தான் இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். மேரேஜ் ஆனிவர்சரி கிஃப்டா இது. இது வந்து 13,000 ரூபாய் சொன்னாங்களா, 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்த்த உடனே. இது பக்கத்தில் காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி திருவுற மாதிரி நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாமே இதாகல. எனக்கு வெள்ளி கொலுசு வாங்கணும். ஒடிசாவில் ஒரு வாட்டி ஞாபகம் இருக்குங்களா, நான் வெள்ளி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கலான்னு நினச்சேன். அது கம்மி ரேட்டு, ஆனால் அது கருப்பு வெள்ளின்னு சொன்னாங்க அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வாங்கலைன்னு சொல்லிட்டு. இது வந்து நான் பியூர் வெள்ளி, நம்ம தமிழ்நாட்டில் வாங்கினது. இது கடை பேர் கூட வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி மார்ட். ஸ்ரீ லக்ஷ்மி ஜுவல்லரி மார்ட்டுன்னு இருக்கு. உள்டாவாக தெரியுது. பில்லு கூட அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு குட்டி பேக். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதை நம்ம வந்து போடலாம், அவர் கையால் போடணும்னு ஆசைப்பட்டேன். பட்டு இப்போதைக்கு அவங்க போட மாட்டாங்க, நம்ம ஏன் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டுக்கலான்னு நினச்சேன். நல்லா இருக்குங்களா? எனக்கு இந்த அளவுக்கு வந்து அவர் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. பட் அவங்க இது வாங்கினதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய விஷயம் மாதிரி இருக்குது. கொலுசெல்லாம் வாங்கி காலைல எப்போவுமே போடணுன்னு ஆசைப்படுவேன். அதை நடக்காதோ அப்படின்னு நினச்சிடுவேன். பட் இதை இப்போ பார்த்த உடனே அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ரேட்டு. இப்போவே வெள்ளியெல்லாம் இந்தளவுக்கு ரேட் ஆகிடுச்சுன்னா, அப்போது நாங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து இந்த மாதிரி செயினாக வரும். இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இன்னும் செயினாக வரும். அது வந்து செம்மையாக இருந்துச்சு. அம்மா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு. பட் அது ஒடிசாவில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக நானே விற்றுட்டேன். அதுக்கப்புறம் இதை விற்கக்கூடாது, காலைல மட்டும் போட்டுக்கணும். அழகாக இருக்குங்களா? எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வந்து இதை போட்டுட்டு என் காலுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? போடலாமா? இது வந்து இன்னும் உட்காரணும். உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் காலுக்கு நல்லா தெரியும். போட்டு பார்த்துறேன். உண்மையாக செம்ம ஹாப்பியாக இருக்குது. பாருங்களா, நீங்கள் நின்று பார்க்குறப்ப தான் தெரியும். நல்லா இருக்குங்களா? நல்லா சவுண்ட் வருது. ஆனால் ஏதோ கிடைக்கிற மாதிரியே இருக்குது.
நல்லா இருக்குங்களா பாருங்க. அந்த அப்போ பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும். இறங்குனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ஒரு மாதம் வரைக்கும் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சா? என்ன இதுன்னு சொல்லுங்கள். இது இன்னுமே வந்து காலில் வந்து ஒரு ஒரு 1.5 மாதம் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஞாபகமே இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம இதெல்லாம் போட்டுட்டு. நான் போடும்போது எல்லாமே ஒடிசாவில் போட்டுறது எல்லாமே 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் போடுவேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வெளியிலேயே வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து இவர் இந்த மாதிரி நிறைவேற்றுவாருன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னோடய ஹாப்பிலும் சரி சந்தோஷத்துலையும் சரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு எப்போவுமே நினைப்பேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இதில் நிறைய பேர் வந்து என்னை பிடிச்சவங்க வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் என்ன ஹேட் பண்ணுறவங்க வந்து இதுக்கு வந்து இன்னும் ரியாக்ட் பண்ணுவீங்க. அதனாலேயே நான் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்படி ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க. நான் இன்றைக்கி வந்து மெசேஜ் பண்ணுறேன். நானும் இன்ஸ்டாகிராம் போய் கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆகுது. யாருக்குமே இனிமேல் ரிப்ளையும் கொடுக்கல. இன்றைக்கி போய் ரிப்ளை கொடுக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து எனக்கு மெசேஜ் போடுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வேண்டாம், இது ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப என்னென்னா கஷ்டமாக இருக்கிறதுனால அதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக நாளைக்குலேருந்து நான் கமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? இன்றைக்கி வேண்டாம். எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கேட்டிருந்தேன். நீங்கள் 2 டேஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லா உள்ளவங்களுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ப்ளீஸ். எனக்காக சப்போர்ட் இது இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் சொல்லணுன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுங்கள். இதில் வேண்டாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இவன் எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோடய நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிக்கணும். என்னோடய டிப்ரெஷனுக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா ஓகே. பட் அதுவே வந்து இன்னும் டிப்ரெஷன் ஆகுதுன்றதுனால தான் நான் மட்டும் அந்த ஆஃப் பண்ணியிருப்பேன். உங்களுக்கே தெரியும், நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னால் கமெண்ட்டை மட்டும் ஆஃப் பண்ண மாட்டேன். பட் இப்போது நான் இருக்கிற நிலமை ரொம்ப இதுவாக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதனால் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.